புதுச்சேரியில தாவேக தலைவர் விஜய் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா புதுச்சேரியில அவரோட பேச்சு எப்படி இருந்துச்சுங்கறத குறிப்பிட்டு ஊருக்கே குறி சொல்லிச்சான் பள்ளி தானே விழுந்துச்சான் கழனிப்பானையில துள்ளின்னு ஒரு பழமொழியை குறிப்பிட்டு அவரோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த கழனிப்பானையில விழுந்த பள்ளிய பார்த்து பின்னாடி இருந்த பள்ளி வந்து சுச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சான். அதே மாதிரியே விஜய் வந்து போனதுக்கு அப்புறமா இந்த அரிசி அரசியலை பற்றி ஒருத்தர் வாய் திறந்திருக்கார். அவர் யாருன்னா நியமன சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சாமிநாதன் அவர்கள் இப்போ விஜய் கட்சியில போய் இணைஞ்சிருக்கார். இப்ப விஜய் கட்சியில போய் இணைஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய பார்வைக்கு. பேப்பர் இல்லாத படிக்கும் ஒரே தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரே கூட்டத்துல எல்லாத்தையும் வந்து பேச முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நிறைய மாநாடு நடக்கும் போது புதுச்சேரியில இருக்கிற ஒட்டுமொத்த விஷயமும் கண்டிப்பா நம்ம பேசதான் போறோம். சரி, இங்க இருக்கிற பத்திரிகையாளர்லாம் தெரியும் 5 வருஷமா ரேஷன் கடை மூடி இருந்தா இல்லையா? 2024 இப்ப ரேஷன் கடையில என்ன கொடுக்குறீங்க? எல்லாம் கொடுக்குறீங்க. ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறதுக்கு ரேஷன் கடை வேலை கிடையாது. அத்தியாவசிய பொருள் கொடுக்குறதா ரேஷன் கடை வேலையை தவிர அரிசி யார் வேணா கொடுக்கலாம். ஸ்கூல் மூலியமா கொடுத்துருந்தீங்கல்ல அரிசி. அதாவது நாங்க கேட்கறது கோதுமை சொன்னீங்க போடல, எண்ணெய் சொன்னீங்க போடல, மலிவு விலையில மளிகை ஜாமான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க போடல, எதுவுமே போடலன்றதான் சொல்றோம். ரேஷன் கடை திறந்திருந்தாலும் மூடி இருக்கு. நன்றி, வணக்கம். பேப்பர் இல்லாத படிக்க ஒரே தலைவர். ஓகே, நன்றி, வணக்கம். இவரு யாரு? இப்போ ஒரு ரேஷன் கடைனா என்ன போடணும்? அரிசி போடணும், கோதுமை போடணும், சர்க்கரை போடணும், எண்ணெய் போடணும். இதெல்லாம் போட்டாதான் அது ஒரு ரேஷன் கடை. இவர் இப்ப விஜய் கட்சிக்குள்ள சேர்ந்ததுனால இவர் இப்படி பேசுறார். ஆனால் உண்மையில இவர் யாரு என்று தெரியுமா? பாஜகவில மாநில தலைவரா இவர் தான் இருந்தார். இவர் பேரு சாமிநாதன். புதுச்சேரி பாஜகவினுடைய நியமன சட்டமன்ற உறுப்பினராக கிரண்பேடி அவர்கள் கொல்லைப்புறமா, அதாவது மெயின் கேட்ல என்ட்ரி திறந்து வச்சு நாங்க இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏத்துக்க போறோம்னா ஏத்துக்கல. அப்போதைய ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது சபாநாயகராக இருந்த திரு வைத்திலிங்கம் எம்பி அவர்கள் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டார். இது கொல்லைப்புற நியமனம், இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கிரண்பேடி தன்னுடைய முன்னிலையில ராஜ்நிவாஸ்ல கொல்லைப்புறமா அந்த பின்னாடி கேட் வழியா உள்ள பூந்து இந்த 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி ஏற்று வச்சாங்க. இவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா செய்த கோரிக்கை மனு கொடுத்தார். அந்த கோரிக்கை மனு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்தான் மாநில தலைவரா இருந்த போது கொடுக்கிற லெட்டர் கிரண்பேடி அவர்களுக்கு. அது கீழே இருக்கிற போட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா காலத்துல அரிசி போடலன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து வீட்டு வாசல்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தினுடைய போட்டோ தான் இந்த போட்டோ. எல்லாமே நான் வந்து Facebookலயும் பகிர்றேன். அப்போ கிரண்பேடிக்கு இவர் ஒரு லெட்டர் கொடுக்கிறார். புதுச்சேரி மக்கள் அரிசியை விரும்பவில்லை, அரிசிக்கு பதிலாக பணத்தை தான் விரும்புகிறார்கள். இவர் ஒரு லெட்டர் புதுச்சேரி மக்களின் சார்பாக ஒரு லெட்டர் கொடுத்தார். அப்போ கிரண்பேடி என்ன பண்றாங்க, ஆமா புதுச்சேரி மக்களுக்கு அரிசி எல்லாம் பிடிக்கல, இனிமே வந்து அரிசிக்கு பதிலா பணம் தான் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கணக்குகள்ல வங்கி கணக்குகள்லயும் வந்து பணம் போட்டாங்க. அந்த பணம் போட்டதுலயும் என்ன திண்டாடிங்கிட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆண்களோட குடும்ப தலைவர்களுடைய அக்கௌண்ட்ல பணம் போட்டாங்க. அதுக்கும் நம்ம கண்டனம் தெரிவிச்சு அதுக்கப்புறம் பெண்களோட அக்கௌண்ட்ல போடணும்ங்கறத வலியுறுத்தணும். ஆனா இதற்கிடையில காங்கிரஸ் இலவச அரிசி போட்டே ஆகணும், இது திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய கொள்கை முடிவு, எங்க அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அரிசி போடுவது, அதனால இதுல யாரும் தலையிடக்கூடாது என்று கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறமா கோர்ட் என்ன சொல்லிருச்சு, ஆளுநரின் முடிவே இறுதியானது, ஆளுநர் முடிவு பணம் போடுறது, அதனால அரிசி போடுறது கிடையாதுங்கிறதுனால அந்த வழக்கு புதுச்சேரி அரசு வந்து அதுல கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்தின் பேர்ல இந்த அரிசியை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது போடவே விடாம தடுத்த முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாமிநாதன். இந்த சாமிநாதன் கிரண்பேடியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த பிஜேபியினுடைய இந்த கேவலமான அரசியலுக்கு முன் நின்று துணை நின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இதே சாமிநாதன். அப்ப அரிசிக்கு பதிலா பணம் வேண்டி ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்து அரிசிக்கு பதில் பணத்தை கொடுக்க வைத்த முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சாமிநாதன் தான். இப்ப அதே சாமிநாதன் தான் என்ன பேசியிருக்காரு, ரேஷன் கடைனா என்ன இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், கோதுமை இருக்கணும், சர்க்கரை இருக்கணும், மளிகை பொருள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இப்படி எல்லாம் ஏமாத்தி எல்லாம் நீங்க வந்து ரேஷன் கடையை வந்து மூடி வச்சிருக்கீங்க. அதனால இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் எது? புதுச்சேரி தான் அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரி நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. அதனால புதுச்சேரி மக்கள் இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரியான
போலி அரசியல் பிம்பத்தோட கொல்லைப்புறமாக நேரடியாக பாஜக இருந்து வந்தா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு பாஜகவினுடைய பி டீம், சி டீம், டி டீம், இ டீம், எஃப் டீம், ஆல் டீம்ல இருந்து வருவாங்க. அதுல புதுச்சேரி மக்கள் தெளிவாக இருக்கணும். புதுச்சேரியில் என்ன வேஷம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு திட்டம் தீட்டி வந்தாலும் புதுச்சேரியை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன்.